ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். சமீபத்தில் இந்த ஆர்பிஐ ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்னென்னா, அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா சார்ஜஸ் இனிமேல் போட மாட்டாங்க, சார்ஜஸ் பிடிக்கப்பட மாட்டாது, பெனால்ட்டி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா பேங்க்குக்கெல்லாம் அறிவுறுத்தியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துகிட்டு இருக்கு. என்னென்னா, இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் 2 வருஷமாக எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ணலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு சார்ஜஸ் எந்த ஒரு பெனால்ட்டியும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அக்கௌண்ட், எஸ்பிஐ அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு சில மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஸோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 5000 ரூபாயோ இந்த மினிமம் பேலன்ஸ்லாம் அந்த 1 மந்த் மெயின்டைன் பண்ணல, அதுலேருந்து குறையுதுன்னா கண்டிப்பாக மினிமம் அவங்க சார்ஜஸ் பெனால்ட்டி சார்ஜஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதை எல்லாரும் தெரிஞ்சுங்க. 2 வருஷமாக யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான சார்ஜஸும் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டை, அதாவது இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக வகைப்படுத்தப்பட்ட அக்கௌண்ட்டை நம்ம ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட், ஆக்டிவ் அக்கௌண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். அந்த ஆக்டிவ் பண்ணுறதுக்கும் எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. இது எதுக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னா, நம்ம இந்த கல்வி ஊக்கத்தொகை, அந்த மகளிர் மானியம், இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு ஜன்தன் அக்கௌண்ட், இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு 2 வருஷமாக யூஸ் பண்ணலினா கூட இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக போகக்கூடாது, அதுக்கும் எந்த விதமான சார்ஜஸும் போடக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம கேஒய்சி பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு போயிட்டு கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை போக முடியாதவங்க வீடியோ கேஒய்சி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரூல்ஸ். அதனால் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு மினிமம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுங்க. இது ஒரு சின்ன ஒரு பதிவு தான், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.